ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு கேகேஆர்பி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம கிராணி 3யோட கேம் பிளே போட போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கிராணிக்கும் கிராண்ட் பார்க்கும் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாத்தா பாட்டினை கூப்பிட்டுறேன். கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, லோட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது வரவே மாட்டேங்குது. ஓ, இந்த கட்சினா நமக்குலாம் கட்சின்னு வேணாப்பா, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ டே ஒன் வா 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 வந்துடுச்சு. டே 1 வந்து விட்டதையா. டே 1 வந்துடுச்சு. முதல்ல தாத்தா பாட்டி கையில் மாட்டாமல் தப்பிக்கணும். இருங்க, இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சென்சிட்டிவிட்டி செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை, சரி ஓகே. ஸோ தானாகவே ஆனாவது மக்களே. ஓகே, எடுத்தாச்சு. லாக் பிக்கு டக்கு 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 டக்குன்ட்டு இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும் பாருங்களேன். அவ்வளோ நிமிஷம் டைம் எடுக்கும். ஸோ யோ ஓப்பன் கரோ. இன்னைக்கு ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியதாக இருக்குது. அதனால் காலையிலே ஓடி பிடிச்சி விளையாடி உடம்பை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன். சவுண்டை போட்டாச்சு. இப்போ தாத்தாவும் பாட்டியும் கீழே வர போகிறாங்க. பார்ப்போம். தாத்தா பாட்டி சீக்கிரம் வாங்க, முதல்ல இது முடியணும். ஷோபா பார்த்தாலும் சென்சிட்டிவ் வீடியோ கொஞ்சம் குறைச்சி விட்ருவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. யாராவது வராங்களா? யாராவது கொஞ்சம் வாங்கலேன். தாத்தா பாட்டி யாராவது வாங்க. ஐயோ, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரி, வந்துடுச்சு. பாட்டி போயிட்டாங்க. தாத்தா தான் இன்னும் போகல. கதவு திறந்து பாரு. தாத்தா இப்போ போக மாட்டாரு. சரி, நம்ம மேலே போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டி திடீர்னு வந்துட வாய்ப்பு இருக்குது. சரி, வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணு. இதுக்கு மக்களே, இதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுவேன் வேலை. சூப்பராக இருக்கும். இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சரி, திடீர்னு சேஸ் நடக்கும், திடீர்னு பிடிப்பானுங்க. செம்ம காமெடியாக இருக்கும். சில டைம் நானே ஊந்து அடி வாங்குவேன். சரி, வேறு ஆப்ஷன் இல்லை, ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் போல். இருக்கிற பாட்டியே வந்துட்டாங்களா? பாட்டி, கிராண்டி பாட்டி இது வேற, இந்த அலாரம் வேறையா? டிஸ்மிஸ் பண்ணு. பாட்டி சரி, திறந்துட்டு போவோமே. கீழே போயிட்டு முதல்ல சவுண்டு. என்னடா இது, கால் வேற வலிக்குது. மாடிக்கிட்டு ஐயோ, ஓடு. அவள் பார்த்துட போறா. முதல்ல பிளாங்க் கிடச்சிருச்சு. இந்த பிளாங்க் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அவன் கிராணி எங்க? அங்கே தான் இருக்காளா? நான் அதை உடச்சி விட்டுறேன். கிட்ட போட்டோம். சீக்கிரம் டமால் உடச்சாச்சு. திரும்ப வந்துட்டு போறா. வந்துட்டாடா, அவ வந்துட்டா. வேற என்ன பண்றது? பாடம் டம் 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 டம். இந்த கேம் பிளேல ஒரு சவுண்டே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நான் மொத்த சவுண்டையும் மியூட் பண்ணி விட்டுட்டேன். அதெல்லாம் கேம் சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா டிவி சவுண்டு எல்லா சவுண்டுமே கேட்கும். அதான் ஒன்றும் இல்லை மக்களே, நான் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தேன். அந்த சவுண்ட் தான் கேட்குது. துணி துவைச்சிட்டு இருந்தேன், அதனால அவ்வளோ சவுண்டு. ஏய், வலிக்குதுடா. கூட என் தம்பி உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்து நான் என்ன தான் பண்ண போறேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதனால பூச்சி கிள்ளுங்கிறான் வயபுள்ள. கைஸ், மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. கிழவனுக்கு பொறுக்கல போல நம்ம சொன்னது, அதான் போட்டு தள்ளிட்டோம். சரி தாத்தா, உங்களுக்காகவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். இல்லை தாத்தா வீட்டில் வந்து உங்கள் மண்டையிலே பேட்டடி அடிப்பார். யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ இருக்காங்களோ அவங்க தலையில் தாத்தாவின் பூஜை நடக்கும். அது 100% கொடுப்போம். டோராவின் பயணங்கள் மாதிரி இது பார்த்தீங்களா மக்களே? சரி வாங்க, மறுபடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கிழவிக்கும் ரொம்ப தான் குசுபு ஏறி போச்சு. நான்லாம் வந்து கிராணி 3 பக்காவாக விளையாடுவேன் மக்களே. கிராணி 3 இந்த கேம்ஸ்னாலே நான் பக்காவாக விளையாடுவேன். இந்த வீடியோ எடுக்கும் போது தான் ரொம்ப கை உதறுது. பயத்தில் கை வேற உதறுது. மறுபடியும் நம்ம சப்பகுன்னு அடிச்சிட போடுறாங்களோ அப்படின்ட்டு நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை பாருங்களேன். கிராணி வந்துட்டா.
நான் பாருங்களேன் என்ன பண்ணேன், நிற்க வச்சிட்டேன், உள்ளே வந்துட்டேன் போடக்கு. நான் வந்து என்ன தானே அங்கே போயிட்டு சுற்றிக்கின்னு மேலே வர வரைக்கும் நான் இது ஆஃபில் தான் இருக்கேன். 4 அக்கௌண்ட்டில் இல்லை, நான் அதை நோட் பண்ணல. பார்த்தா சரி மேலே வந்ததுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துல அதே சரி டெடி பேர் இருக்கும்ல, இருக்குது. இப்போ 2 பேரையும் தாத்தா மல்லாக்க படுத்திருந்தாரா, நான் என்ன பண்ணேன், ஸ்லிங் ஷாட் எடுத்தேன். இந்த இதுக்கு இது லிஃப்ட்லேயே போட்டு வச்சுருவோம். ஏன்னா லிஃப்ட்டு மேலே போகும்போது டெடி பேர் ஒன்றா மேலே போயிடும். தாத்தாவுடைய கன்று எடுத்துப்போம், இல்லைன்னா கையில் கன்னை வச்சு வீராசுராமல் சுடுவார். மக்களே, அடுத்தது வந்து தாத்தா பாடி ஏந்துக்கிறதுக்குள்ள நம்ம காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 புல்லட்டும் இருக்கா, காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா கீழே போய் கிளாஸ் உடச்சி என்னன்னு பார்க்கணும். வாங்க. அங்கே எப்பவுமே க்ரோபர் தான் இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து காக்கா கிட்ட வந்து ஷட்கியை எடுக்கணுமா? சரி முதல்ல போய் கன் எடுத்துட்டு ஒரு மறைவான இடத்துல போட்டு வந்துடுவோமா? மறைவான இடம் போட்டாச்சு. காக்கா ஷட்கி தான் பெஸ்ட்டு. ஷெட்கி ஏன்னா நம்ம பண்ண போகிறது மெயின் டோர் எஸ்கேப்பு, அதனால் ஷெட்கி நமக்கு முக்கியமாக தேவைப்படும். நான் முன்னாடி என்ன பண்ணேன், நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சேன். பார்த்தா அந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் கிடைக்கல, தேடி பார்த்தேன். சரி இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நான் அங்கே போட்ட டெடி பேர் வந்து இங்கே வந்துருச்சு. எப்படின்னா லிஃப்ட்டு மேலே போகும்போது இதுவும் மேலே போய் கரெக்டாக வந்துருச்சு. என்னடா இது, ஐயோ சரியா போடு, கேள்வி வேறு வந்துட போகிறானுங்க. ஐயம்மா ஏண்டி உன்னை சாவடிக்கணும்னு நினச்சா நீ வேறு வந்தியா? உன்னை சாவடிக்கு தாண்டி போகிறேன். வாடி என்னத்தை மூணு வச்சுருந்தாலும் உங்கள் கடை கம்முன்னு போகுது பேர். போயிட்டு என்ன கொடுக்க போகிறா, கொடு சீக்கிரம். சேஃப்கி சிலிண்டரா நவ் கான், அப்படின்னா அவள் கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தாத்தா பாடி தான் என்ன கொலவையில் இருக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு. தாத்தாவும் பாடி என்னது கொலவையில் நம்மளை தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். சரி இந்த கதவு திறக்கும். டெமக் உள்ள ட்ரெயின் கீ வேஸ்ட்டு. நம்ம பண்ணும்போது இந்த டோர் எஸ்கேப்புன்றதுனால நமக்கு ட்ரெயின் கீ தேவைப்படாது. அது ஒரு முக்கியமான காரணம். அதனால் நம்ம அதாவது நம்மளுடைய வேலையே மெயினாக அங்கே கீழே வந்துடுவோம். என்ன இருக்குது, எதுவுமே இல்லையே. நான் ஷெட்கி போடுறேன். எங்கே இது வகைக்கு ஷெட்கியை தூக்கியாச்சு. ஷெட்கியை இப்போது போட்டுட்டு ஷெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ட்ரெயின் ஆக்சிலேட்டரான் விளங்கிடும். ஸோ தாத்தா பாட்டி யாரா இருக்கீங்களா? யாரா இருந்தால் சொல்லிட்டு வாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த பக்கம் போகுமா இல்லை அந்த பக்கம் போகலாமான்ட்டு. இல்லை தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை. சரி நமக்கு நான் எதுக்கு மேலே போகிறேன்னா, அந்த கன் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த கிளாஸ் உடைக்கிறதுக்காக தான் நான் மேலே போயிட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறோம், இந்த கேப்பில் வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ லைக் பட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே டைம் நாம் அங்கே பார்ப்போம். இதான் என் சேலஞ்ச். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள் மக்களே. பார்க்கலாம், கன்ஃபார்மாக உங்களுக்கு முடியாது. வந்தாச்சா? வந்தாச்சு. தேடு. நான் நல்ல வேலை என் மண்ணும் இல்லை. நீ வேறு என்ன ஒரா சொல்லுகிறேன். ஐயோ கிராணிப்பா கூட என் பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்குது பாரு, அதான் சரியான டான்ஸ் கொடுத்துனுக்குது. தாத்தா பாட்டி கிராணிக்கும் தாத்தாக்கோ பாட்டிக்கோ என்ன பேர் வைக்கணும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்ம அந்த பேர் வச்சிடலாம். ஏன்னா வந்து கிராணிலையும் நிறைய மோடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கிராணி 2 கிராணி 1 நாள் விளையாடவே இல்லை, அதனால் அதே விளையாடி வீடியோ போட்டுடலாம். இது மெயின் ஒரு எஸ்கேப் ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் போடலாம். தேடு என்னத்தை தேடினாலும் கிடைக்குமா என்பது ஒரு டவுட்டு தான்ப்பா. எதுக்கு நான் தெரியாமல் வெளியே வந்துக்கிறேன். ஸோ எனக்கு ஞாபகம் மறந்தியாக இருக்குது. எதுக்கு வெளியே வந்தேன்னா, எக்ஸ்ட்ராவாக புல்லட்டு வேணும். ஏன்னா குறுக்கடை தாத்தாவோ இல்லை பாட்டியோ வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு புல்லட்டை வச்சு போடுதால்ட்டு ஒரு புல்லட்டை கீழே யூஸ் பண்ணிக்கலாம். தாத்தா ஆல்ரெடி வந்தார் தடுப்பில், நான் அவனுக்கு டிமிங் கொடுத்துட்டு போயிட்டேன். மேலே பாருங்களேன், இந்த பிளாங்க் இங்கேயே ஒட்டி நிற்குது. சரி நமக்கு தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். மலை கீழே போகலாம். கீழே போ ஸ்பீடு என்ன அடித்து ஓட்டல
என்ன ஸ்பீடு சுத்தமாக இல்லை. ஒரு வேளை பியர் டேப்பில் நம்ம கால் மாடிச்சில கால் கிட்டத்தட்ட பிஞ்சு பிஞ்சு போயிருக்குமோ. ஓடி ஓடி மூச்சு தான் வாங்குது நமக்கு. ஏய் உள்ளே போடா என்னடா ஆச்சு? பார்த்து குத்திட போதே. அப்பா தப்பிச்சிட்டேன். ஃபியூஸ் இருக்குது. சரி நம்ம அப்புறமா அதை எடுத்துக்கலாம். முதல்ல குரோபா எடுப்போம். குரோபா எடுத்து கன்று அப்படியே வச்சுட்டு கவு சாத்திட்டு போகலாம். சாத்திட்டு டைரெக்டாக போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறோமா? கேபிள் இருக்குது. பார்த்துட்டா அவ மியூசிக் கேட்குதே, என்னடா பிரச்சனை ஆச்சு பார்த்தா கிளவி இருக்கா. டேய் கிளவி சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏய் சீக்கிரம் அந்த பக்கம் போடி. அந்த பக்கம் போ. என்ன அந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் இருக்கிற. சரி இருங்க, நான் குரோபாரை வச்சு சவுண்டு போட்டுடுறேன். குரோபாரை வச்சு சவுண்டு போடலாம். எனக்கு சவுண்டு போட வச்சா இப்போ அவள் அங்கே போயிடுவா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அப்படி போயிட வேண்டியது தான். முதல்ல இந்த கவுஸ் வச்சுக்கணும். தாத்தா வந்து கண் அடிச்சுப்பாரு. அந்த வேலை தாத்தாவும் வந்துட போகிறோம். தாத்தாக்கு காது கேட்காதுடா. கிராணி அவளுக்கு தான் காது கேட்கும், பின்ன வேற யாருக்கு காது கேட்கும்? தாத்தா வந்து சுத்தமாக செவிடுற, அவருக்கு காதே கேட்காதுடா. அதான் இது பார்த்தியா, நம்ம எங்கே இருக்கணும், அவர் எங்கே போகிறாரு பார்த்தியா? இதான்டா காது கேட்காதவங்களை நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தாத்தா கிட்ட. பாட்டி மேலே வந்துடாதீங்க, ஏன்னா இங்கே பெரிய வேலை இருக்குது எனக்கு ஒன்று. நான் குரோபார் எதுக்கு தெரியுமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? சென்டினாவோடைய பாக்ஸில் அங்கே சென்டினா இருக்கிற இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். பாக்ஸு ஓப்பன் கரோ. தேங்காய். சரி தேங்காய் தானே, தேங்காயை வச்சு சட்னி வச்சிடலாமா? ரொம்ப பசிக்குது, சட்னி ஏற்றி தோசை விட்டுலாமா? நம்ம தோசை விட்ற கேப்பில் நம்ம அவள் வந்து சிக்கன் சிப்ஸ் போட்டு சாப்பிட போகிறா. கோலா வெயில துருத்திட்டு இருக்கா நம்மள. நாம் அவனுடைய டிமிக்கு கொடுத்துக்கினேக்கிறோம் நம்ம. பார்ப்போம். போடா சாமி கீழே சீக்கிரம் போ. என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது இந்த லிஃப்ட்டு? டக்குன்னு போ. ஷோபா ஏம்மா ஒரே அடி கிடச்சிச்சு. நமக்கு காயின் கிடச்சிச்சு. இந்த காயின் என்ன பண்ணுறது? பேசாமல் இதில் ஒரு ரூபா காயின் தான், இதை வச்சு ஒரு ரூபா சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாமா? சரி போகும்போது எடுத்துக்கலாம். இப்போ இங்கேயே போட்டுட்டு போயிடுவோம். இது யார் பார்த்தா? இல்லை கிராணி. அந்த கிராண்ட்பா லேக் ஆகுதே. லேக் ஆகுது மக்களே. பாட்டி தாத்தா 2 பேரும் பார்த்துட்டாங்க. ஐயோ இல்லை யார் இவங்க? எங்கள் ஃபோன் வேறு வருது, என்ன பண்ணுறது? இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஃபோன் வரதுனால தான் லேக் ஆகிருக்கோ? அதுதான் தெரியல. வீடியோ ரெக்கார்டிங்கில் வேறு இருக்குது மக்களே, கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபோன் பண்ணியிருக்காங்க யாரோ, அதனால் அந்த ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குல்ல. இப்போ ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது வேலை இருக்குது. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிற வேண்டியது தான். சரி போ சீக்கிரம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுடா தம்பி. இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னா நியாயமே இல்லை. பிளாங்க்கு நான் கட் பண்ணி போட்டேன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணலாம் போடல. இந்த இடத்துல சீக்வன்ஸ் அப்படி தான் காமிச்சிருக்கு. சீக்கிரம் மேலே போ. கிராணி 2 வேணும். கமெண்ட்டில் கிராணி 2ன்னு போடுங்க. கிராணி 1 வேணுன்னா கிராணி 1 போடுங்க. யாருக்கு எத்தனை கமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வருதோ அத்தனை நம்ம போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஈவில் நன் 1 வேணுமா ஈவில் நன் 2 வேணுமா கமெண்ட்டில் சொல்லிட்டு தான் போட்டுருவோம். நம்ம ஈவிலன் கூட நான் வந்து ஈவிலன் கூட வச்சுருக்கேன் மக்களே. ஈவிலன் சொன்னீங்கன்னா நான் ஈவிலன் போட்டுருவேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக போட்டுடுவேன். முதல்ல ஓடி தப்பிக்கிறதா தான் இருக்கும். ஒன்றும் திக்குனுங்குது எனக்கு. அங்கேயா தாத்தா வேற இந்த ஸ்பைடர் கிளவி 8 கால் கிளவி வேறு வேலை வந்து வர பயமாகுது. 8 கால் கிளவி நான் அதுக்கு கிராணி உனக்கிட்ட போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் மை ஃபால்ட்டு. எது தெரியுமா மக்கள் இங்கே குதிச்சேன்? ஏன்னா இந்த பொட்டிக்குள்ளே வந்து என்ன இருக்கும், கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள் இருக்குமான்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். பார்த்தா இதில் எல்லாம் போல. சரி கீழே இருக்கிறத போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொதுவாக போயிட்டுருக்கேன். தாத்தா பாட்டி எதிர்க்க வந்துடாதீங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி வந்துடுவா போகிறாங்க. என் பேரே கௌஷிக் தான். வந்துடாதீங்கோ தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பாட்டி தாத்தா வந்துட்டீங்களா? நல்ல வேலை யாருமே சவுண்டு கேட்கல இப்போது. சரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற மாதிரி தான் இருக்கேன் எனக்கு. சவுண்டு டக்குன்ட்டு எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஆனால் எங்கே இருக்காங்களே தெரியலையே. சரி நான் எதுக்கு வந்து நானே மறந்துட்டேன் பாருங்களேன்.
இந்த கேம்ல விளையாடும் போதே நம்ம நிறைய விஷயம் மறந்துடுறோம் மக்களே. ஆனால் டென்ஷன் ஆகுது. தாத்தா கீழே போகிறாரு. தாத்தா பின்னாடி பொறுமையாக போயிடணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லைனா தாத்தா பின்னாடி பார்த்து சொப்பக்குன்னு அடிச்சிட போகிறாரு கண்ணத்துலையே. தாத்தா தாத்தா சைலண்டாக போகிறோம். புயல் வாதத்தில் போயிருக்கிற குறுக்க எவனும் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னால் குறுக்க அந்த கௌஷிக் வந்த மாதிரி ஐயோ எப்போ பார்த்தாலும் டைலாக் தான் வாயிலே வருது. அந்த மாதிரி வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணுறது? இப்போ கீழே தான் நமக்கு வந்து இந்த ஃபியூஸ் இருக்குது, அதான் வேணும். முதல்ல நான் எனக்கு கதவு சாத்திக்கிறேன். இருங்க போக முடியுமா? தாத்தா அப்படி நின்றார். அப்புறம் திரும்ப போகிறார். டக்குன்னு ஓடு. டக்குன்னு போய் கதவு சாத்திடுவோம். இப்போ நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தாத்தா யூடு நெக்ஸ்ட்டு மேலே போவார். இப்போ பாட்டி வருவாங்களா? அதான் எனக்கு டவுட்டு. பாட்டி வந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள். பாட்டி வரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தாத்தா போயாச்சு. ஓகே அண்ணாச்சி என்னாச்சி? அதனால தாத்தா கண்ணை கவனிக்கல நினைக்கிறேன். கண்ணு பார்த்தோம் கண்ணு. ஐயோ பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் தப்பிக்க போகிறேன். தயவு செஞ்சு என்னை துரத்தாதீங்க. அங்கதான் கண்ணு இருக்கு. ஓடி போய் எடுத்து போட்டுருக்கேன். டேய் டைம் ஏடா, க்ளோஸ்அப்பில் துரத்திட்டு இருக்காடா. நெருங்கி வருவாயே. டேய் என்னடா க்ளோஸ்அப் நல்லா போட்டுனுக்கிறேன். ஐயோ இந்த சவுண்டுக்கு வர அந்த பக்கம் வந்துட போகிறாரா? பேக் சைடில் மட்டும் வந்துடக்கூடாது. சாமி புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். எவனும் குறுக்கால வந்துடாதீங்க. ஓகே சாமி பொறுமை. அந்த மாதிரி தான் கிராண்ட் பார்க்க இப்போ அவர் மட்டும் தாத்தா மட்டும் போயிட்டாரு வைங்களேன், நம்ம ஜாலி தான். ஏன்னா இப்போ மேலே போய் இந்த ஃபியூஸை பொருத்திட்டோன்னா முடிஞ்சிச்சு. வேறு என்ன வேலை இருக்குதா? எதனா நான் மறந்துட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்த மாதிரி இருக்குது. கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் வியூஸும் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஹாரர் கேம்ஸ் போது பயப்படாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோங்க. ஐயோ யார் ஒருத்தர் பரதநாட்டியம் ஆடுங்கிறானே. சீக்கிரம் ஓகே இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு பேசாமல் அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு கிராணி ஏமா செதுட்டானா? நான் என்ன நினச்சேன், க்ரோபார் தூக்கிட்டு போய் கிராணி மண்டையிலேயே போட்டு உடச்சிடலான்னு நினச்சேன். பார்த்தா தேங்காய் அம்மா தானே இது மண்டை. சரி என்னடா இது ஆடு வந்துச்சு. ஆஹா இந்த ஆடு வேறு ப்ரெஸ் பண்ண போல இருக்குது. தேவைப்படாது. போயிடு அப்பாலே போ சாத்தானே போயிடு. அப்பா வந்துடுச்சுடா டேட்டரி. நானே பக்குன்னுங்கிறேன். என்கிட்டே வந்து சாத்தானே போல என்கிட்டே வந்து விளையாட காமிச்சுருக்குறாங்க. தாத்தா பாட்டி இப்போ எந்த கொலவேல தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாத்தா இதாக கண்ணு போயிருக்குமே. தாத்தா கண்ணுலனா டம்மி பீஸு தெரியும். இப்போ கண்ணு வேறு கையில் இருக்குது. என்ன பண்ண போகிறாரோ தெரில. என்னடா இது இது வந்து என்னதுன்னா புது கேமில். ஆனால் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழைய கிராண்டினா வந்து சூப்பராக இருக்கும், கண்ட்ரோல்ஸ் ஈஸியாக இருக்கும். இந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அம்புட்டு படன்னு இருக்குது எனக்கு. இதோ கிடச்சிச்சு கேபிள். இதோ இந்த கேபிள் எடுக்கதான் மக்களே அவ்வளோ போர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சும்மா இருங்கடா. இவன் ஒருத்தர் பின்னாடி இருந்து ஒருத்தர் கத்திக்கிறான். தாத்தா பாட்டி சீக்கிரமாக வந்துட்டுருங்க. ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. தாத்தா பாட்டி வந்துடுவாங்களா? சேம் டைம் போயிடுங்களேன் ப்ளீஸ். தாத்தா பாட்டி எவ்வளோ நேரம் தான் என்னால் வெயிட் பண்ணுறது? போங்க சீக்கிரம். வியூவர்ஸ்லாம் ஸ்லிப் மட்டும் ஓடி போயிட போகிறாங்க. போங்கடா டேய். தாத்தா பாட்டி சீக்கிரம் போங்க. வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல, அப்புறமா லேட் ஆகிட போகுது. நம்மளே வீடியோ வந்து லென்த் வந்து 23 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு மக்களே. கிட்டத்தட்ட 24 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஏதாவது 28 மினிட்ஸ் வீடியோ. இது 28 to 29 வீடியோஸ் போயிருக்கோம். அவ்வளோ லென்த்து போயிருக்கோம். அவ்வளோ நிமிஷத்துக்கு பயத்தில் வாய் கொளருது எனக்கு. அவ்வளோ அப்படி போயிருக்க வேண்டியது. நான் கட் பண்ணி போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு. இல்லை பாட்டியை திரும்பி வந்துட்டாங்க. அப்போது தாத்தா எங்கே இன்னும் ஆளை காணும்? நீ வேறு நேரத்தில் பாட்டு பண்ணுகிறான். ஒருத்தன் நீ அம்மா ஏறக்கு வந்தவனே எதனா ஐடியா சொல்கிறா. அவன் தம்பி திறந்து பாரு. வரலன்னா ஓடிப்போ. வரல அப்போனா என்ன பண்ணுற தெரியுமா? இப்போ சவுண்டை போட்டு
அந்த டோருக்குள்ளே போய் ஒளிஞ்சிட போகிறேன். ஏன்னா பாட்டி இந்த பக்கம் தானே வந்தாகணும். வரலாம் என்ன முடிச்சு கதை சோழி முடிஞ்சு. எங்கள் அம்மா வேறு பயத்தில் தலைப்பு செய்தி பார்த்துட்டு இருக்காங்க. டேய் நம்ம ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே திருப்பி பாட்டிக்கிட்ட வந்து மாட்டி விடக்கூடாது. என்னமோல இப்போ ஃப்ரீயாக ரோஸ் மில்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா மக்களே. வந்தால் இழுத்து போட்டு இன்னைக்கு உனக்கு காலிதான் அப்படின்னு சொல்லிட்டானுங்க போல். ஃப்ரீ ரோஸ் மில்க் ஆசைப்பட்டு காலியாக இருப்பான் அதுக்கே தம்பி தெரியுமா. சரி ஓகே இதுக்குள்ளே வந்துடுவோம். இதுக்கு வர ஐயோ கிராண்ட் பவர் கிராணி எம்மா செத்தேன் நான் செத்தேன். ஐயோ வாய் வேறு கொளருது பயத்தில். ஓடு 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 நிற்காத நின்று திரும்பி மட்டும் பார்த்துறாத. டே தம்பி சீக்கிரம் ஓடுறா. நானும் பின்னாடி தானே வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஏன்டா திட்டிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வாடா முடிச்சாடா. நீ இருக்கிற வீட்டுக்கு ஒன்று பொறிச்சிருவாடா. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு மாதிரி நம்மலாம் ஸ்டாமினா எக்கச்சக்கமாக இருக்கு போல். வாலிபால் கிளாஸ் போது தான் போல். சரி ஓகே ஜென்ரேட்டர் கேப்பில் போட்டு ஆன் பண்ணுற வேண்டியதான். ஜென்ரேட்டர் கேபிள் போட்டாச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்கள். இப்போ பிரிட்ஜ்க்கு அங்கே போட்டோம்னா முடிஞ்சிருச்சு வேலை. இரு ஐயா மேலே போயிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணோம். அதெல்லாம் மறந்துட்டேனே. சரி போவோம் சீக்கிரம் தம்பி பின்னாடி தானே வர. அதான் வந்துக்கிட்டே இருக்கா அந்த வேலை தான் இருக்கியா. சரி ஆந்த வேவோ சரி வா. என்னடா என்னமோ இல்லை என்னமோ ஸ்மெல் அடிக்குது. அதெல்லாம் எலி சத்த நாத்த அடிச்சுட்டு அதான் பார்த்தேன். வந்துட்டா 10 நாள் குளிக்காம இருந்தா அப்படிதான். 10 நாள் பொண்ணதில் குளிச்சாலும் இல்லை குளிச்சாலும் இல்லைன்னு தெரில. கோபார் இருக்கு. சரி கொஞ்சம் பாட்டி சாரி பாட்டி உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். அது மனுச்சு விட்ருவோம். பாய் இப்போ நான் கிளம்ப போகிறேன் பாட்டி. இல்லை க்ரோப் ஒரு மாயமாக போயிடுச்சு. அதான் மாயமில்லை மதுரம் இல்லை ஜிம் மாதிரி போடலாம். வாங்க 3வது ஃப்ளோர். மறுபடியும் ஃபோன் வருது. இருங்க மக்களே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறேன். உங்களுக்கு கேட்காது. ஓகே இப்போ கட் பண்ணுறேன்டா. அவ்வளோதான் முடிச்சு. எங்கள் தாத்தா வேறு ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் தங்கச்சியை கூப்பிடுறதுக்காக. என்ன இப்போ எதுக்கு மூக்க மூணுக்குற நீ? அவன் மேலே அடிச்ச நாத்தை தாக்க முடியலையா? ஆமா என்ன பண்ண சொல்கிறேன். காலை பீடா போட்டுன்னு சுற்றினுக்குறா. அதான் ஐயா தாத்தா சுற்றுவான். ஐயோ நல்ல வேலை நான் எஸ்ஐடி போட்டா தூக்கிடுவான். டக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி டக்கு எவ்வளோ சீக்கிரம் டக்கு கிளிக் பண்ணி அவ்வளோதான். மேலே ஏறு பரவாயில்ல. அதான் ஓகா பியூட்டிஃபுல். அவ்வளோ முடிச்சு. என்னடா என்ன ஹார்ட் லேப்டாப் அடிக்குதா? ஆமாம் என்ன பண்ண சொல்கிற வேறு தம்பிக்கு வேறு போகிற எவனா பழி வாங்கிட்டானோ. பழி வாங்கிறதுக்கு அவன் என்னடா பகையாளியாடா? ஆமாம் எத்தனை வாடி சூடு தள்ளிக்கிறோம். டேய் அவனுலாம் பகையாளி கிடையாதா பங்காளிங்கடா அவங்களாம். அடப்பா. சரி ஓகே மக்களே நம்ம கேம் பிளே வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களாமா இருக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கான ஆனில் போட்டுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. சரி தாத்தா பாட்டிக்கு ஒரு பை சொல்லிடலாம். பாய் சொல்லியாச்சு. பார்க்குறானுங்க பாறேன். டேய் எங்கடா போனேன் அப்படின்னு பார்க்குறானுங்க பாறேன். சரி என்ன அடுத்து நம்ம கிராணி 2 எக்ஸ்ட்ரீம் போடலாம். என்னது ஈஸி மோடுக்கு நாக்கு தள்ளு தான். எக்ஸ்ட்ரீம் மோடு கேட்குறேன் உனக்கு. பாய் மக்களே. லைக் ஷேர்